சார் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11வது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஸ்டின் இருக்குது, நம்ம பார்த்துருவோம். தமிழ் கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். முதல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் முதல் கொஸ்டின் வந்து குடும்பம் என்னும் சொல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்குறளுங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லாங்க. முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து குடும்பம் என்னும் சொல் முதல் இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி திருக்குறள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th புகழ் இருக்குங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா 12th புகழ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் தொல்காப்பியர். இது வந்து எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல், 3 அதிகாரத்துக்கு 3 × 9 27 இயல்களை உடையது அப்படின்னு சொல்லாங்க. அது 3 அதிகாரம், எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒரு இயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு வந்து பார்த்தா 9 இயல் மற்றும் 3 அதிகாரம் 27 இயல்கள் 1610 நூற்பாக்களை உடையது தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் குறுந்தொகை உங்களுக்கு வந்து 8 தொகை உள்ள ஒன்று, புறநானூறு 8 தொகை உள்ள ஒன்று அப்படின்னு சொல்லலாம். புறநானூற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் ஜி போப் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது கொஸ்டின் பொறுத்துக. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏங்க. உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம் ஏ. அதாவது காதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலப்பதிகாரம் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து 3 காண்டங்கள் 30 காதைகள் 5100 வரிகள் உடையது சிலப்பதிகாரம். இதே வந்து 3 உண்மை சொல்லும். அரசியல் படைத்தோர் கரம் கூற்றாகும் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்தோர் ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் சிலப்பதிகாரத்தின் பெயரால் நாட்டுதி யாமோர் பாட்டுடை செய்யுள். இதில் வந்து நாட்டுதி யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினுங்க. அப்போ காதை அப்படின்னா சிலப்பதிகாரத்துடைய உட்பிரிவு. இப்போ சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு என்ன அப்படின்னா காண்டம், உட்பிரிவு அப்படின்னா காதை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சருக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு சூனாமணியுடைய உட்பிரிவு சருக்கம், இளமகம் சிவசிந்தாமணி உட்பிரிவு வந்து இளமகம், கந்த புராணத்துடைய உட்பிரிவு வந்து பார்த்தா படலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாங்க. ஓகே, 2வது கொஸ்டின். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 3வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பிழையற்ற தொடரை காண்க. கொஸ்டின் 3 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் பிழையற்ற தொடரை காண்க. இதுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி பாம்பேங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி. ஓகே, ஆற்றங்கரையில் 5 காணி நிலம் உள்ளது. இது வந்து சரியான விடை. அடுத்து 4வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் 4வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சிங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா சி. இதை கேள்வி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பல பொருள் நீங்கி அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன வரும்னா ஆன்சர் வந்து பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கி அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன கொடுத்தோம்னா பல் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து சின்ன மிஸ்டேக் தான். அப்போ என்ன வரும் பல அப்படின்னு வரும். உங்களுக்கு வந்து பல அப்படின்னு சொல்லுவோம். பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. நீங்கிய அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, பல கூட்டல் பொருள் நீங்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா அதுக்கு சி. அடுத்தது 5வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் சேர்த்தெழுதலில் தவறானதை கண்டறிக. பின்வரும் சேர்த்தெழுதலில் தவறானதை காண்க. இதில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டி ஃபார் டெல்லி. இதில் வந்து பார்த்தா செம்மை கூட்டல் ஞாயிறு அப்படின்னு கொடுத்துருக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. உங்களுக்கு வந்து செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தா மீதெல்லாம் சரியானதான். இன்பு கொடுவுருகு இன்புருகு, ஓடை கூட்டல் ஆட ஓடையாட, இன்மை கொடுவு இன்னுயிர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இன்னுயிர் இதில் வந்து பார்த்தா ஆப்ஷன் சி பாருங்கள். இன்னுயிர் அப்படின்னா வந்து கொடுத்துரு இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்பு தொகைங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றில் தவறான குறிநிலையில் வேறுபாட்டை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு 6வது வினா. அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. மரி அப்படின்ட்டு மரி மாறி அப்படின்னு இருக்கும். மரி அப்படின்னா தடுத்தல் அப்படின்னு அர்த்தங்க. மாறி அப்படின்னா வேறுபடுதல் அப்படின்னு அர்த்தங்க. மரினா தடுத்தல், மாறி என்றால் வேறுபடுதல் என்று பொருள். ஓகே, உங்களுக்கு வந்து 6க்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தவங்களுக்கு சி. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி. ஏன்னா வஞ்சி காஞ்சி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புறத்தனை குறிஞ்சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அகத்தனை. அப்போ வந்து பொருள் இலக்கணம் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லலாம். அகம்னா உள்ளேன்னு அர்த்தம், புறம்னா வெளியேன்னு அர்த்தம். அகத்தனை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 7 அப்படின்னு சொல்லலாம். சில சமயத்தில் 5 சொல்லுவாங்க, சில சமயத்தில் 7 சொல்லுவாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தனை சேர்த்து 7 சொல்லுவாங்க. அன்பின் 5 என்ன 5. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புறத்தனை அப்படின்னா 12ங்க.
அப்போ வஞ்சி காஞ்சி வெச்சி அப்படிங்கிற புறத்தனை, ஒரு குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்திணை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8வது கொஸ்டின் வந்து பார்த்து தவறான குறிநெழில் வேறுபாட்டை கண்டறிக. 8 தவறான குறிநெழில் வேறுபாட்டை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏங்க. ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஏ. ஆப்ஷன் வந்து ஏ. இதுக்கு என்ன வரும்னா வலி அப்படின்னா துன்பத்தை குறிக்கும், வாலி அப்படின்னா இந்திரனுடைய மகனை குறிக்கும். வலி அப்படின்னா வலினா உங்களுக்கு வந்து துன்பமும், வாலி அப்படின்னா இந்திரன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். கம்பராமாயணத்தில் வரக்கூடிய வாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வாலி அப்படின்னா இந்திரன் மகன். இந்திரனுடைய வாலியுடைய தம்பி தான் வந்து பார்த்தவங்களுக்கு சுக்ரீவன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் வந்து பார்த்தா 9 ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு விநாயகன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 9 ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்கி எழுதுக. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெல்லி அப்படின்னு சொல்லலாம். குயிலும் மயிலும் ஒன்றாய் இருந்தன. குயிலும் மயிலும் ஒன்றாய் இருந்தன அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து 10வது கொஸ்டின் பாருங்க. சரியான லகர 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 வேறுபாட்டை கண்டறி. முதல் லகரம், புது லகரம், சிறப்பு லகரம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி. டி ஃபார் டெல்லி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன். டி ஃபார் டெல்லி தான் வந்து ஆன்சர் உங்களுக்கு. உளவு உளவு உளவு. இதுக்கு என்ன சார் ஆன்சர்? இதை வந்து சரியான மீதி 3 தப்புங்க. இப்போ பாருங்களேன், வந்து ஒளி ஒளி ஒளின்னு இருக்கும். ஒளி ஒளி ஒளி. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒளினா ஓசை, இன்னொரு ஒளி அப்படின்னா வெளிச்சம், இன்னொரு ஒளினா அழித்தல் அர்த்தம். அடுத்து பி பாருங்க, களி களி களின்னு இருக்கும். அதில் களினா துன்பம், களினா மகிழ்ச்சி, அதே வந்து களினா அப்படின்னா தடியை குறிக்கும், குச்சியை குறிக்கும். அடுத்து பாருங்க அலை அலை அலை. அலை அப்படின்னா கடல் அலை குறிக்கும், அலை அப்படின்னா புற்று, அலை என்ற அலைத்த குறிக்கும். ஓகேங்க. அடுத்து விநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின் வந்து பாருங்க. விநாயகன் 11. விநாயகன் 11 பார்த்தோம்னா ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தா டி. டெல்லி பேருந்து சென்றது. அதே வந்து இங்கே வந்து பி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேருந்துகள் சென்றனன்னு வரும். பேருந்துகள் சென்றன அப்படின்னு சொல்லி வரும். பேருந்துகள் சென்றன அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, நமக்கு ஆப்ஷன் வந்து இதான் சரிங்க. ஓகே, அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். தவறான நகர நகர வேறுபாட்டை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. டெல்லி. டி ஃபார் டெல்லி தான் ஆப்ஷனில். தன்மை தன்மை. இதில் வந்து தன்மை அப்படின்னா குளிர்ச்சி குறிக்கும். தன்மை அப்படின்னா வந்து குளிர்ச்சி அப்படி. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி,